கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா ஜெயம் கொடுக்கிற தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி நிமித்தமாக நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீர்களானால் இனி உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் கேட்டு பாருங்கள், யாருடைய வாழ்க்கையாவது தோல்வி இல்லாமல் ஜெயமாகவே இருந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அநேக காரியங்களில் தோல்வி இருப்பதை நம்மளால் உணர முடியும். அநேக காரியங்களில் தோல்வியை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் நம்முடைய தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற தேவன். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஏன்? நமக்கு மாடலே இயேசு தான். தோல்வி இல்லை, ஜெயம் நிச்சயம், மாற்றமே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வேணும். குறிப்பாக என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் தோற்று போனீங்களோ அதில் எல்லா விதத்துலேயும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உதாரணமாக யோசுவா ஆயி பட்டணத்தில் தோற்று போனான். அப்போ தான் யோசுவா அப்படியே முகம் குப்புற விழுந்து கிடந்து புழுதி மண்ணில் கதறான். ஏன் ஆண்டவரே எனக்கு தோல்வி? ஏன் ஆண்டவரே இந்த அவமானம்? தோல்வி வந்துச்சுன்னா அவமானம் வந்துவிடும், அவமானம் வந்துவிட்டால் நிந்தை வந்துவிடும், நிந்தை வந்துவிட்டால் லட்சை வந்துவிடும், லட்சை வந்துவிட்டால் வேதனை. இதெல்லாம் ஒரு தோல்வி நிமித்தமாய் வருகிற ஒரு காரியங்கள். ஆனால் கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தினார். எலும்பு யோசுவா, நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, நீ உன்னை பரிசுத்தப்படுத்து. இந்த ஜனத்தில் ஆகான் இருக்கிறான். ஆகான் இச்சை நிமித்தமாய் பொருட்களை திருடி வச்சிருக்கிறான். அதை நீ நிர்கந்தம் பண்ணு. அப்படி பண்ணலைன்னா நீ ஜெயிக்கவே முடியாது. பாருங்க, யோசுவா கர்த்தர் சொன்னபடி பரிசுத்தப்படுத்தினான். அந்த ஆகானை கொன்று போட்டு விட்டான், இச்சையை அழித்து விட்டான். யோசுவா 7வது அதிகாரம் 10லேருந்து வாஸ்து பார்த்தா தோல்வியுடைய வேதனையை அங்கு பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், எலும்பு எலும்பு, நீ உன் யுத்த வீரர்களை எடுத்துக்கொள், நீ ஆயி பட்டணத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆயி பட்டணத்தை நான் உன் கையில் கொடுத்துட்டேன். பாருங்கள், தோல்வியை ஜெயமாய் கத்த மாற்றினார். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். வேதம் சொல்கிறது, ரோமர் 8:37 வாஸ்து பார்த்தா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம லைஃப்பில் எல்லா விதத்திலும் முற்றிலும் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன், எங்கள் வாழ்க்கையில் முற்றும் ஜெயத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்.